வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எம்பின் மற்றும் யூபிஐ பின் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை கூகுள் பே, ஃபோன்பே, மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எம்பின்னை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எம்பின்னு நீங்கள் செட் பண்ணால் மட்டும்தான் ஒரு சில டிரான்சாக்ஷனை நம்மளால் பண்ண முடியும். யூபிஐ பின் அப்படிங்கிறது ஒரு சிலர் நீங்கள் செட் பண்ணாமல் இருக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எம்பின் அப்படிங்கிறத என்னன்னு பார்க்கலாம். அதாவது மொபைல் பேங்கிங் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஒரு பேங்க் மூலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு தான் அந்த எம்பின். அதாவது பர்சனலாக உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். அதுதான் அந்த எம்பின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யூபிஐ அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட்டு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த எம்பின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எம்பினில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து 6 நம்பருக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பேங்கை பொறுத்து தான். இப்போ ஒரு சில பேங்கில் அந்த எம்பின்ங்கிறது 4 நம்பராக இருக்கும். ஒரு சில பேங்க் உதாரணத்துக்கு நீங்கள் கேவிபி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் எம்பின் 4 நம்பராக இருக்குது. ஸ்டேட் பேங்க் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா எம்பின் 6 நம்பராக இருக்குது. ஒரு சில பேங்கில் 4 நம்பர் 6 நம்பர் அது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பேங்குகளை பொறுத்து. இப்போ இந்த எம்பின் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் செக் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒரு நபருக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லை ஆன்லைனில் நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருக்கா அதற்கான டிரான்சாக்ஷனையும் இதில் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த எம்பின் கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன்லாம் பண்ண முடியும். இந்த எம்பின் எப்படி நீங்கள் செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எம்பின் செட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு இருக்கணும். ஏடிஎம் கார்டில் பின் நீங்கள் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த எம்பின் பின்னை நம்மளால் செட் பண்ண முடியும். அதாவது கூகுள் பே இல்லை ஃபோன்பே இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கினுடைய பர்சனல் அப்ளிகேஷனில் இந்த எம்பின் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த எம்பின்ங்கிற கிரியேட் எம்பின் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களுடைய ஏடிஎம் கார்டுனுடைய நம்பர் கேட்கும். இப்போ ஏடிஎம் கார்டுனுடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரில் ஏடிஎம் கார்டில் முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய 16 இலக்க நம்பர் இருக்கும். அதை 4 நம்பராக பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதில் கடைசி 6 இலக்க நம்பர் 6 இலக்க நம்பராக நீங்கள் ஃபஸ்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷனில் உங்களுடைய கார்டுனுடைய எக்ஸ்பைரி டேட், அதாவது மந்த்து, அதுக்கப்புறம் வருஷம், இதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் பின்னு செட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 6 நம்பர் இல்லை அப்படின்னா 4 நம்பரை நீங்கள் பின் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எம்பின் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட மொபைல் ஆப்பில் செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த எம்பின்னை நீங்கள் உதாரணமாக ஒரு நபருக்கு பணத்தை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். அப்போ இந்த எம்பின் கொடுத்தா மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இதுதான் இந்த எம்பின்னு. அடுத்ததான் இந்த யூபிஐ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்ட்டு. இப்போ இதுலேயும் அந்த யூபிஐ பின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கை பொறுத்து தான் 4 நம்பர் மற்றும் 6 நம்பர் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பேங்கை பொறுத்து அது மாறுபடும். இப்போ யூபிஐ பின் நிறைய பேர் நம்ம செட் பண்ணுறதில்ல. அந்த யூபிஐ பின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு பணத்தை அனுப்பணும் அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு வேணும், அவங்களுடைய பெயர் வேணும், எந்த பிரான்ச், அதாவது எந்த ஊரில் எந்த பிரான்ச் அப்படிங்கிறது வேணும், அந்த பேங்க்கோட நேமு, ஸ்டேட் பேங்க்கு, கரூர் வைஸ்யா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி பேங்க், இந்த மாதிரியான பேங்க் நேம் அத்தனை டீட்டெயிலும் உங்களுக்கு வேணும். இந்த டீட்டெயில் இருந்தால் மட்டும்தான் அதாவது அக்கௌண்ட் மூலமாக நம்ம பணம் அனுப்ப முடியும். ஆனால் அந்த யூபிஐ அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூபிஐ நீங்கள் செட் பண்ணும்போது உங்களுக்கு அப்படின்னு தனியாக ஒரு அட்ரஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த அட்ரஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மெயில் ஐடி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சேம் அதே மாதிரியான யூபிஐ அட்ரஸ்ஸு தனி உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். அதை நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூபிஐ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை போயிட்டு நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இல்லை அப்படின்னா நீங்கள் பர்சனலாக பயன்படுத்துகிற பேங்கில் இருக்கிற அப்ளிகேஷன் மூலமாக அந்த யூபிஐ பின்னை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 4 நம்பர் மற்றும் 6 நம்பர் இருக்குது. இதில் எப்படி உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஐடி வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மெயில் ஐடி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் முன்னாடி உங்கள் பேரை பயன்படுத்திருக்கலாம், இல்லைனா வேறு பேரை பயன்படுத்தியிருக்கலாம். அதுக்கப்புறம் gmail.com இருக்கும். அதே மெத்தடில் தான் இந்த யூபிஐ ஐடி இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் உங்களுடைய நேம் தான் இதில் மென்ஷன் ஆகி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க்கை இந்த அப்ளிகேஷனில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்கோட நேம் வரும். இப்போ நீங்கள் கூகுள் பேயில் இந்த யூபிஐ ஐடியை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ உங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு வரும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டுன்னு போட்டுட்டு ஓகே அப்படின்னு போட்டுட்டு இப்போ எஸ்பிஐ அப்படின்னு நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே எஸ்பிஐ அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஐடி வந்து வந்துடும். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து பணம் அனுப்பணும் அப்படின்னா, இன்னொரு நபருக்கு யாருக்கா பணம் அனுப்பணும் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன இந்த மெயில் ஐடி மாதிரி இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடியை நீங்கள் என்டர் பண்ணிட்டாலே போதும். வேறு எந்த வித டீட்டெயிலும் இல்லை. நீங்கள் டைரெக்டாகவே பணம் அனுப்பிச்சிக்கலாம். இதில் தவறுதலாக வேறு யாருக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சப்போஸ் இந்த நேம் வந்து உங்களுக்கு பிடிக்கல, அந்த யூபிஐ ஐடியில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி மாற்றிக்கலாம். அதை முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர்ஸை மட்டும் உங்களால் மாற்றிக்க முடியும், பேரை மட்டும். அந்த அட்டுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்கள் எந்த பேங்கை பயன்படுத்துகிறீங்களோ அந்த பேங்குக்குரிய அந்த இதுதான் வரும். அதனால் நீங்கள் ஒருவேளை நீங்கள் யூபிஐ செட் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் யூபிஐ ஐடியை வந்து செட் பண்ணிங்க. யூபிஐ பின் அப்படிங்கிறது வேறு. யூபிஐ பின் அப்படிங்கிறது பாஸ்வேர்ட் டைப்பில் ஒரு 4 நம்பர் மற்றும் 6 நம்பர் வரும். யூபிஐ ஐடி அப்படின்னு சொல்ல வர்றது இந்த மெயில் ஐடி டைப்பில் இருக்கக்கூடியதான் அந்த யூபிஐ ஐடி. இதுதான் இந்த எம்பின் மற்றும் இந்த யூபிஐ பின்னு. இப்போ நம்ம அதிகமாக ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் போட்டுட்டு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டைம் வேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அந்த யூபிஐ ஐடி, யூபிஐ பின் இதை பயன்படுத்தி குயிக்காகவே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் தவறுகள் நடக்கிறதுக்கும் ரொம்ப வாய்ப்புகள் கம்மி தான். அதனால் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு நீங்கள் எனபிள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மொபைல் அப்ளிகேஷனில் எனபிள் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பர்சனலாக இருக்கக்கூடிய உங்களோட அப்ளிகேஷனில் மொபைல் பேங்கிங் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் கூட நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான இன்னும் நிறைய பயனுள்ள தகவல் வந்து அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். நன்றி.